அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் இந்த காலை ஜெபத்தை ஆசீர்வதித்தாரும். பலவிதமான நெருக்கங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் இருந்த போது என் தேவனோடு உங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி உண்மை நோக்கி தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் உடைத்தறியும் ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்பட இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கொடுக்குற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். 181வது பாடல். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். என் நரம்புகள் உண்டாகட்டும், சிந்தை உணவாகட்டும். ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவம். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. அசைவாடும் ஆவியான தேவா. சேனையா எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. சேனையா எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. மறுபடி பிறக்கணுமே, மறுரூபமாகணுமே. மறுபடி பிறக்கணுமே, மறுரூபமாகணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. பயங்கள் நீங்கணுமே, பரிசுத்தமாகணுமே. பயங்கள் நீங்கணுமே, பரிசுத்தமாகணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நோய்கள் நீங்கணுமே, பேய்கள் ஓடணுமே. நோய்கள் நீங்கணுமே, பேய்கள் ஓடணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும்.
உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். வந்து சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஒரு பாடலை பாடினோம். இதனால் இதை வாசித்து சொல்லி 2 நாளாக 32ஆம் அதிகாரம். காரியங்கள் நடந்தே வருகையில் அசீரியா ராஜாவராகிய சனகரி வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணம் எதிராக பாளையமறை அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். சனகரிப்பு வந்து எருசலேம் என்ற யுத்தம் என்ன நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபொழுது நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலியோடும் ஆலோசனை பண்ணினார். அதற்கு அவர்கள் உதவியாக இருந்தார்கள். அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டான். அவன் திறன் கொண்டு இடித்து போன மதில்களெல்லாம் கட்டி அவைகளை வெளியில் உள்ள மற்ற மதிலையும் பதலங்களும் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தில் கோட்டையை பலப்படுத்தி பிரதான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதியிலே தாழ்நீரண்டையிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருந்து மாம்ச பயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். யூதாவின் ராஜாவை எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இதன் பின்பு அசீரியா ராஜாவாகிய சனகரி தன் முழு சேனையுடன் லாகீசுக்கு எதிராக முற்றுகை போட்டிருக்கையில் யூதாவின் ராஜாவை எசேக்கியாவிடத்திற்கும் எதிர்த்த யூதா ஜனங்கள் யாவரிடத்திற்கும் தன் ஊழியக்காரரை அனுப்பி, அசீரியா ராஜாவாகிய சனகரி சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசீரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா? அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டான். ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபம் காட்டுங்கள் என்று யூதாவுக்கு எருசலேமுக்கும் சொன்னவனும் அந்த எசேக்கியா தான் அல்லவா? நானும் என் பிதாக்களும் தேசத்துக்கு சகல ஜனங்களுக்கு செய்ததை அறிவீர்களோ? இந்த தேசங்கள் ஜாதிகளின் தேவர் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ? உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு என் பிதாக்கள் பாலாக்கன் அந்த ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும் எனது கைக்கு தப்புவிக்கும் பலவானாக இருந்தார். புதிய எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் இந்த ஜாதி தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தின் என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்கக்கூடாது இருந்தது. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி அவருடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய சேவிக்காவுக்கு விரோதமாகவும் இன்னும் அதிகமாய் பேசினார்கள். தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பது போல எசேக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவர் விரோதமாகவும் பேசவும் அவர் நிருபங்களை எழுதினார். அவர் அலங்கத்தின் மேல் இருக்கிற எருசலேமின் ஜனங்களை பலப்படுத்தி கலங்க பண்ணி நாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்கள் பார்த்து யூதா பாசையிலே மகா சத்தமாய் கூப்பிட்டு மனுஷர் கைவேலையினர் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்கள் தொழுது கொள்ளப்பட்டவருமாகிய இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேம் தேவனையும் குறித்து பேசினார். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சனும் ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரிய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும்
தலைவனையும் சேனாதிபதியும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரி முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அந்த தேவனுடைய கோயிலுக்குள் பிரவேசிக்கிறது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் பட்டயத்திலே வெட்டி போட்டார்கள். அப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜா சனகரிப்பின் கைக்கு மற்ற எல்லாருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து அவருடைய சுற்றுப்புறத்தாருக்கு விலைக்கு ஆதரித்து நடத்தினார். அநேகம் பேர் கர்த்தருக்கு எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜனங்களின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாக இருந்தான். அந்த நாட்டில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டிட்டார். எனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாக நடவாமல் மனம் வேட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேல் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனம் வேட்டி நிமித்த அவனும் எருசலேம் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கொடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனம் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் பண்டவத்துவங்களும் இடங்களும் வினோதமான ஆபரணங்களும் கைப்படியான பொக்கிஷங்களையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசம் எண்ணெயும் வைக்கும்படி பண்டகசாலையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் அந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவிட்டு ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகாதிரளான ஆசையை கொடுத்தார். இந்த இசைக்கா கீவன் என்னும் ஆற்றின் அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினார். இசைக்கா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆகுலம் பாபிலோன் பிரபுக்கள் ஸ்தானாதிபதி தேசத்தில் நடந்த அறிமுகத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தை அவன் இறுதியில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறவன் தேவன் அதை சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டார். இசைக்கா மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் ஆமோத்ஸ் மன்ன ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் யூதா இஸ்ரவேல் என்ற ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது. இசைக்கா பிதாக்களுடைய எழுந்த பின்பு அவனை தாவீதின் வம்சத்தாரின் கல்லறைகளிலே பிரதானமாக கல்லில் அடக்கம் பண்ணினார். யூதாவனையும் எருசலேமின் குடிகளும் அவன் மருத்துவரின் அவனை கனம் பண்ணினார். குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவான். அவன் இன்றைக்கும் ஒரு பாடலை பாடினான். ஆண்டவர் இந்த பரிசை கொடுத்தார். குறிப்பாக இந்த நாளில் பாடலை எடுத்து நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் குழந்தை எலும்புகள் உயிர் பெற்றெழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த வாசித்த வேத பகுதியிலே எசேக்கியா ராஜா யூதா ஆளுகிறார். அவர் எல்லாவற்றையும் நல்லதாகவே செய்து வருகிறார். தேவன் எதிர்பார்க்கிற நன்மைகள், தேவனுக்கு வந்த காரியங்கள் செம்மையானதை செய்கிறார், தீமையானது அல்ல. அசீரியா ராஜா வந்து தாக்க வரும் பொழுது அவன் அசீரியா ராஜா எப்படியாவது பிரச்சனை பண்ண பார்க்குறான், கலவரம் தூண்டி விடுறான். இவன் இப்படி இருக்கிறான், அது செய்கிறான், இது செய்கிறான், உங்களை வேறு வழியில் நடத்துகிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஏதோ கலகம் பண்ணி பார்த்தான். ஆனால் ஜனங்கள் உறுதியாக இருந்தார்கள். ஜனங்கள் இசைக்கியா சொல்லுகிறது தேவ வாக்கு என்பதை உணர்ந்து உறுதியாக இருந்ததை பார்க்கிறோம். ஆகவே அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று சொல்லப்பட்டது. இசைக்கியாவுடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது, அவர் நன்மையாகவே கண்டது. ஆனால் எல்லாம் அற்புதமான காரியங்களை கடந்தின பொழுது கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த நாட்களில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிடக்கும். 24ஆம் வருஷத்தில் காணிக்கைகளையும் ராஜாவை இசைக்கா உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். பிற்பாடு ஜாதிகளின் பார்வைக்கு மேன்மைப்பட்டவனாக இருந்தான், எல்லோரிலும் மேன்மையாக இருந்தான். நாள் இசைக்கா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாயிருந்தான். கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டிட்டான். இசைக்கா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்தக்கதாக நடவாமல்
மனம் ஏட்டுமையானால் பாருங்க, இந்த இதுதாங்க ரொம்ப வார்த்தை தாங்க நம்ம அடிக்கடி நம்ம சிந்திக்கிறோம், அடிக்கடி நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செஞ்சு ஒவ்வொருத்தரும் வழி நடத்துகிறாரு, நல்ல ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா மனம் ஏட்டுமை வந்துடுது. இது எப்படி பாருங்கள், எவ்வளோ ஆசீர்வாதம் எவ்வளோ நன்மையானது தான் செஞ்சு வந்தார். தீமையான எதுவும் இல்லை, நன்மையாக செஞ்சுட்டே வராரு. செஞ்சு அவரே இன்றைக்கி பார்த்தா அவருடைய நிலையை பார்த்தா மேட்டுமையானான், மன மேட்டுமை. அப்போ இது என்னென்னா, நான் இதுலேருந்து உங்களுக்கு நம்ம உங்களுன்றதை விட நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டோடைய ரட்சிப்பை நம்ம முடிவு இருந்தால் பரிசுத்தமாக காக்க முடியல. ஏதாவது ஒரு குறைகள் நம்மளை ஆட்டி படைக்குது. அதான் சொல்கிறேன், எப்படியாவது சத்துரு நம்மளை உள்ள வைக்கணும் எந்த வழியிலையாவது. அதனால் நம்ம ரொம்ப விழிப்புடன் இருக்கணும். ஆண்டோடைய பார்வையில் உண்மையாக ரொம்ப விழிப்புடன் இருந்து தான் தேவனை மகிமைப்படுத்தணுன்றது நான் சொல்கிறேன். ஒரு மேட்டுமே வந்துடுது, ஏதாவது ஒரு இதில் பணத்தில் ஆண்டு உயர்த்த. அதனால் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது வராமல் இருக்குது நல்லது. நானும் அதுதான் அப்போவோ இந்த ஒவ்வொரு ராஜாக்களையும் ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளையும் படித்து வரும்பொழுது எனக்குள்ளே அதிகமாக அந்த உணர்வு வருது. அந்தவரே நமக்கு இந்த செயல் வராமல் என்ன காத்துக்கொள்ளணும், இந்த மேட்டுமே வரக்கூடாது அப்படின்னு நானும் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறேன். ஆண்டவர் என் வேண்டுதலை கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு காரியம், இந்த பாடல் உங்களை விசுவாசத்தில் இன்றைக்கி அதிகமாக உங்களை வலியுறுத்துறது. ஏன் நம்முடைய யூடியூப் நிகழ்ச்சி இந்த அதிகாலை ஜெபத்தில் உங்களை அதிகமாக ஊக்குவிக்கிறது. ஒரு வேத பகுதி படிக்கிறோம், ஒரு இது வச்சு பாடுறோம். இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமாக எடுக்கிறதுக்கு ரகசியம் என்னென்னா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக என்னென்னா, ஏன்னா அது எதுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, நான் என் வாழ்க்கையில் அது ரொம்ப பிரயோஜனமாக புரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இன்றைக்கி எதற்காக ஜெபிக்கிறோம் தெரியுமா? பிரிந்த குடும்பமெல்லாம் ஒன்று சேரணும், ஒற்றுமையாக இருக்கும். விதமான கணவன் மனைவி பிள்ளைகள் அண்ணன் சகோதர சகோதரிகள் பெற்ற தாய் தகப்பன் குடும்பங்களோட இது ரத்த சம்பந்தமான. கர்த்தருக்கும் நமக்குள்ள பிரிவினைகள், ஆண்டவரோட தொடர்பு இல்லாதபடி உள்ளது. வேத வாசிப்பு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய திருவர். அதுவே பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ரொம்ப விசுவாசத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், சபையாரே நீங்கள் ஆண்டவரே சார்ந்து இருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன வருதுன்னு கேளுங்க, கேட்டு அன்றைக்கு ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. நான் அதை தான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவருடைய அதுதான் நான் ஆசீர்வதிச்சேன், ரொம்ப நம்புகிறேன். அந்தந்த ஜபத்துக்கு அந்தந்த நாளுக்கு ஏற்ற பிறகு பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளே மேட்டுமா வந்துடுச்சுன்னா நான் அழிஞ்சிட்டேன். அது வராது இருக்கபடி என்னை தாழ்த்தி ஒவ்வொருவரும் உணர்வு வரத்தக்கதாக அதிகாலையில் நம்ம போனால் அதுக்குரிய பாடல் அதுக்குரிய வார்த்தைகள் வருது என்று சொல்லி ஒவ்வொரு கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். அந்த நேரிலே இங்கே நம்ம ஒரு மனம் ரொம்ப தேவை, மனமேட்டுமே வந்துடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் உள்ள நிகழ்ச்சி அன்றாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் எவ்வளோ நெருக்கம் தெரியுமா? இந்த செய்தி நிகழ்ச்சியை போடுறதுக்கு நெட்டு ப்ராப்ளம், நம்மளை விட்டு பிரிஞ்சே போயிடுறாங்க. நல்ல உதவி செஞ்சவங்க நன்மை பெற்றவங்க பிரிகிறாங்க, நமக்கு உதவி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஆனாலும் எப்படியாவது இந்த நிகழ்ச்சி பண்ணணுன்ட்டு போட்டிருக்கோம், முயற்சி பண்ணியிருக்கோம். எனக்கே ஒரு வாழ்க்கையில் பிரிவு இருக்கிற மாதிரியே இருக்குது. நல்ல உறவு தான், நல்ல நன்மைகளை பெற்றவங்க. ஆனால் திடீர்னு ஒன்றும் புரிஞ்ச முடியல. டிவர் எனி ரீசன் ஐ டோன்ட் நோ, பட் ஐ திங்க் ஃபீல் பண்ணுறேன், ஐ ஃபீல். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, பிரிந்து போன குடும்பம் நினைவுன்னு சொன்னேன். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுப்பார், தேவ மகிமை வெளிப்படும். நம்மள இருக்கிற கசப்புகளை கோபங்களை எல்லாம் மாற்றுவார். நமக்குள்ளே இருக்கிறது என்னென்ன இருக்கும் தடையாக இருக்கிறது எல்லாம் மாற்றுவார், மாற்றி ஒன்று சேர வைப்பார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஜெபம் பண்ணலாமா? அதில் தந்தை எந்த வேலையில் உண்டு நாம மகிழ்ப்பா. நீர் செய்த அதிசயங்களை மறக்க முடியாது.
எங்கள் மக்கள் சபையார் நாங்கள் இந்த சத்தத்தை கேட்குற ஆனதிலே ஒவ்வொருவருக்குமே என் தேவன் சொல்லுவார்கள். நீங்கள் பிரிந்தவர்கள் குடும்பம் நாங்கள் இணைக்கிறதுக்காக செபிக்கிற இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகளும் பாடலும் எங்களை பலப்படுத்துகிறதுப்பா, எங்களை திடப்படுத்துகிறதுப்பா. எங்களை இன்னும் உங்களுடைய பாதையில் வழியை நடந்து வைக்க எங்களுக்கு ஒரு ஒன்றுகோலாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி ஆண்டவர். இதுவரை காத்த தெய்வம் இனியும் காத்திடும். இதுவரை நடத்தி வந்த தெய்வம் இனியும் நடத்திடும். அஞ்சாதே என்றவர் வசனம் தீட்டும். இஞ்சவன் வஞ்சகன் விடுகிற விலையிலே விழாதபடி காப்பவன். சமாதானத்தின் தேவனே, உங்கள் சபையில் ஒரு உயிர் நீட்சியை கட்டெடுக்கிறவனே, ஏழை சபையை நோக்கி பார்க்கிறவனே, இப்படி வார்த்தைகளை ஒவ்வொரு விசுவாசிக்கும் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஆண்டவரை அனைவரும் வந்து அற்புதங்களை பெற உதவி செய்கிறார். வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகப்படுத்தும். பாவம் கட்டிலிருந்து சிக்கி தவிர்த்து போதையிலும் நிம்மதியில்லாத அலைந்து கொண்டு இருக்கிற மக்களை இப்பொழுது தொட்டு திசைகளில் செவது ஒரு நபருக்காக ஒரு நன்மை உண்டாக முடியாது. தாழ்த்துவோம். நாங்கள் எந்த விளையத்த காரியத்தினாலும் இருந்தோம். எங்களை மன்னிக்கிறோம், மன்னிக்கிறோம். ஆசிரியர்கள் பலப்படுகிறோம். பலவீனமாக இருக்கிறோம். ஆண்டவரை நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருப்பாங்க. இருவர் சரி மூச்சு வாங்குவதற்கு பல வியாதிகள் இருக்கிற வராது. இப்படிப்பட்ட தாகத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது சூழப்படுத்தும்படி எனக்கு எஞ்சி கேட்கிற ஆண்டவரே பல ஸ்தாபனம் மாற்றி மாற்று கத்தங்கி செய்வதற்கு நன்றி நன்றி நன்றி. உதவியோட கண்களை நோக்கி நாங்கள் காய்க்கிறோம். எங்களுக்கு விரோதமாக கிரி செய்யும் அதில் அந்தகார வல்லமையின் ஆவிகளை சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.